ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம ப்ளவுஸ் கிளாஸு டெய்லரிங் கிளாஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம ஒரு ஃபுல் லைனிங் ப்ளவுஸு தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க. பேக் பாக்கழுத்து, ஃப்ரண்ட் பாவி கழுத்து. இது ரெகுலராக ஒரு டீச்சர் கொடுப்பாங்க. அவங்க எப்போவுமே இதே கழுத்து தான். நம்ம வந்து இதைய அடித்து திருப்புற மெத்தடு லைனிங் ப்ளவுஸு தைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். ப்ளவுஸு முதல்லையே கட்டிங் போட்டு வச்சாச்சுங்க. இப்போ அடிக்கலாம். நம்ம எப்பவும் போல் பட்டி ரெடி பண்ணியிருக்கோம். பட்டி பீஸ்க்குள்ளே லைனிங் கிளாத் கொடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை முதல்ல அடிச்சுக்கலாங்க. நம்ம கட் பண்ணும்போதே எல்லாமே ரெடியாக வச்சுக்கிறதுனால ஈஸியாக டக்கு டக்குன்னு அடிச்சிடலாம். அதிகபட்சம் 1 ஹவரில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் அடிச்சிடலாம். 2 பட்டியும் ஒரே ஒரு தையல் மட்டும் போட்டால் போதுங்க. இப்போ பட்டி ரெண்டும் ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுறுகளை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் அந்த பட்டியும் அளந்து எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அளவு துணியோட அளவில் குறிச்சும் வச்சுருக்கேன். அதனால் ஈஸியாக டக்குன்னு வெட்டிக்கலாங்க. இந்த லென்த்து வந்து 4 இன்ச்சு, சென்டரில் போட்டு மாதிரி வர்ற மாதிரி 3 இன்ச்சாக குறைஞ்சி திரும்ப 4 இன்ச் வந்துடும். அதை மட்டும் போட்டு மாதிரி வரைஞ்சிட்டு நம்ம இது போல் கட் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக வந்து கை, அதுவும் வந்து இன்ட்டு பக்கம் வச்சு 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டது மட்டும் தையல் போட்டுக்கலாங்க. இதில் பார்டரெல்லாம் எதுவும் இல்லை, ப்ளைனாக ஒரு ஜக்கார்டு ப்ளவுஸு. இப்போ அடித்ததை கீழ் நோக்கி வச்சு ஒரு கீறிக்கலாங்க. அமுத்து தையல் போட போகிறோம். இப்போ 2ஆக ஃபோல்டு பண்ணி கார்னர் ஸ்டிச் அடிச்சுக்கலாங்க. முடிஞ்ச வரைக்கும் இது போல் நல்லா அமுத்தி கீறி விட்டுட்டா கீழே இருக்கிற லைனிங் கிளாத் வெளியே தெரியாது. இது மாதிரி நீட்டாக கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. மேலே அடித்ததும் உள்பக்கம் திருப்பி சுற்றி வர நம்ம தையல் போட்டுக்கலாம். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மேல் கிளாத்தை வெட்டி எடுத்துக்கலாங்க. லைனிங் கிளாத்தோட அளவு தான் நம்மளுக்கு அளவு. மேல் பக்கம் மட்டும் வெட்டினா கூட போதும். சைட்லலாம் நம்ம அடிச்சுட்டு முடித்ததுக்கப்புறம் கூட கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கையை ரெண்டும் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து குடஞ்சி வெட்டின பாகம் பாருங்கள். இது ஒரு சைடு, இன்னொரு சைடு கையும் அடித்தாச்சு. இது ரெண்டும் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக நம்ம பின்தட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுவும் எப்பவும் போல் இன்ட்டு பக்கம் ஒன்றா வச்சுக்கலாங்க. முதல்ல நம்ம கழுத்து பக்கம்தான் அடிக்கணும். ஏன்னா நம்ம கழுத்து பீஸ் வச்சு அடிக்க போகிறதில்ல. பாக்கழுத்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடிச்சிடலாம். மேலேருந்து நம்ம 1/2 இன்ச்சு விட்டுருக்குறோம். அந்த அளவுக்கு ஒரு தையல் போட்டுக்கலாங்க. பாக்கழுத்துங்கிறனால அந்த கார்னரில் அமுத்தி விட்டு குதிரையை திருப்பிட்டு அடிச்சுட்டு வந்துக்கலாம். இந்த சைடும் அதே மாதிரி மேல் நோக்கி வரும்போதும் குதிரையை திருப்பி விட்டுக்கலாங்க. அடித்தாச்சு. இப்போ அந்த எக்ஸ்ட்ரா பீஸரை நம்ம வெட்டிட்டு பாவோட அந்த பெண்டுக்கிட்ட சின்னதாக ஒரு ஜர்க்கா போட்டுக்கலாம் 2 பக்கமும். அப்போ ஈஸியாக நம்ம திருப்பிடலாம். அப்போ தான் பாக்கழுத்து ரொம்ப நீட்டாக வரும். இது போல் சின்னதாக 2 ஜர்க்கா போட்டுக்கலாங்க. இப்போ படிமான தையல் போடணும். இதே மாதிரி நல்லா அமுத்தி கீறி விட்டுக்கலாங்க. திரும்ப 2 துணியும் ஃபோல்டு பண்ணி நம்ம கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வரும். இதுவும் ரெட்டை தையல் மாதிரி போட்டுட்டோம்னா கழுத்து பீஸ் வைக்காமையே ரொம்ப நீட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு தையல் நம்ம போட்டாச்சு. இதையும் நம்ம உள்பக்கமாக திருப்பி ஓரத்தில் தையல் போட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம பின்னாடி பட்டிக்கு மடிச்சு அடிக்கிறதுக்காக துணி விட்டுருக்குறோம். சுற்றி வரும் தையல் போட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுறையெல்லாம் வெட்டிட்டு நம்ம வந்து பட்டியை மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ தான் இந்த சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இது மாதிரி டெய்லரிங் கிளாஸ் நம்ம முகில்தனா சேனலில் நிறையா போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நியூவாக போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து டெய்லரிங் கிளாஸ்க்குன்னு தனியாக ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம். அதில் வந்து நம்ம பேசிக் கிளாஸ்லேருந்தே எடுக்க போகிறோம். டெய்லரிங் தெரியாதவங்க கூட அந்த கிளாஸ் அட்டன் பண்ணால் கண்டிப்பாக பேசிக்லேருந்தே எல்லாமே கற்றுக்கலாம்.
இப்போ பாருங்கள், பின்தட்டில் நம்ம 1/2 இன்ச் சின்னதாக மடித்து அடிச்சுக்கிறோம். அப்புறம் 3/4 இன்ச் அளவுக்கு ரெண்டாவது ஃபோல்டு பண்ணி அடிச்சுக்கிறோம். இப்போ பின்தட்டுக்கு மடித்து அடித்தாச்சு. இப்போ பேக் டாட் 2 பக்கம் பிடிக்கணும். ஷோல்டர்லேருந்து நேர்கோடாக வர மாதிரி கீழேருந்து மேலே 4 இன்ச் அளவுக்கு 2 சைடும் டாட் பிடிச்சிக்கணும், பேக் டாட்டு. இதை ரெடி பண்ணி பின்தட்டை மார்க் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அளவு துணி வச்சு பின்தட்டு மார்க் பண்ணிக்கலாங்க. இப்போ ரெண்டாவது தையல் ரெட்டை தையல் போட்டுக்கலாம். கழுத்தில் ரெட்டை தையல் போடும்போது லைனிங் துணி வெளியில் வராமல் இருக்கும். அதுக்காக வேண்டிய கையிலையும் கழுத்துலேயும் நம்ம ரெட்டை தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், பின்தட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம முன்தட்டு அடிக்க ஆரம்பிக்கலாம். முன்தட்டு இதே போல் மேல் பக்கம் ஒன்றா வச்சுட்டு நம்ம எச்சா விட்டுருக்கிற 1/2 இன்ச் அளவுக்கு அடித்து திருப்பிக்கலாங்க. பின்தட்டு மாதிரியே சின்னதாக அந்த பா பெண்டில் ஒரு ஜர்க்கா வெட்டிட்டு மேல் பக்கம் திருப்பி தையல் போட்டுக்கலாம். அப்போ ஈஸியாக நம்மளுக்கு கழுத்து பகுதி கிடைக்கும். இப்போ இது போல் ரெடி பண்ணிவிட்டு மேல் தையல் கார்னர் ஸ்டிச் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் முன்பக்கம் உள்ளே திருப்பி சுற்றி வர நம்ம தையல் போட்டுக்கலாம். இது நம்ம தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா பிசுறையெல்லாம் வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெட்டை தையலுக்கு இன்னொரு தையல் போட்டுக்கலாங்க. இப்போ முன்தட்டில் ஒரு சைடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ டாட் பிடிச்சிக்கலாங்க. முன் சைடு கப் அடிச்சுக்கலாம். கீழ் சைடு ஒரு டாட்டு, பட்டன் சைடு ஒரு டாட்டு, ஆர்ம் சைடு ஒரு டாட்டு. இது நம்ம அளவுகள்லாம் எப்படி குறித்து அடிக்கணுங்கிறது நம்ம பேசிக் கிளாஸ்லேருந்தே எடுத்துருக்குறோம். இது அளவு துணியை வச்சு மார்க் பண்ணியும் அடிச்சுக்கலாம். நம்ம ரெகுலராக அடிக்கிறதுனால ஜர்க்கா போட்டு வச்சுருக்கோம். அந்த இடத்துல டக்குன்னு அடித்தாச்சு. கப்பு பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். கீழே ஒரு டாட்டு, பட்டன் பீஸ் சைடு ஒரு டாட்டு, ஆர்ம் சைடு ஒரு டாட்டு. இப்போ 2 கப்பும் ரெடி பண்ணிவிட்டு 2 சைடும் ஒன்றா வச்சு நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ப்ளவுஸ் அடிக்கும்போது முன் சைடு கப்பு தான் நிறைய ப்ராப்ளம் வரும்னு சொல்லுவாங்க. இதை ஃபினிஷிங்காக அடிச்சிங்கனாலே ப்ளவுஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துடும். இப்போ நான் சொல்லி கொடுக்குற இந்த அளவுகளை வச்சு நீங்கள் அடித்து பாருங்கள், கப்பு ஃபினிஷிங்காக வரும். இப்போ 2 சைடு கப்புமே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. இதை நம்ம வெறும் சிங்கிள் டாட்டில் கூட இது மாதிரி ஃபினிஷிங்காக அடிக்கலாம். வரப்போகிற கிளாஸில் அதுவும் நான் சொல்லி கொடுக்குறேன். ஏற்கனவே நம்ம பட்டி அடித்து வச்சிட்டோம். அதில் ஃபஸ்ட்டு இந்த பட்டியை எடுத்துக்கலாம். இதனோட கப் சைஸை இதனோட இணைச்சிக்கலாங்க. இப்போ கீழே இருக்கிற டாட்டை முன்னோக்கி திருப்பிக்கணும், பின்னாடி பக்கம் திருப்பக்கூடாது. இது போல் அடித்து 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாங்க. அடிச்சுட்டு ஓவர்லாக் போட்டு ரெடி பண்ணி அமுத்து தையல் போட்டுக்கலாம். இப்போ பின்தட்டு கூட வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். கீழே மேலே எல்லாம் டேலி ஆயிடுச்சுன்னா நம்ம அடிக்க ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பட்டியும் அந்த கப்போடு அடிச்சுட்டு 2ஐயும் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவும் கீழே இருக்கிற டாட்டு முன்னோக்கி திருப்பிக்கணும். கீழ்ப்பக்கம் இருக்கிறனால செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ எக்ஸ்ட்ரா பிசுறையெல்லாம் வெட்டிட்டு அமுத்து தையல் போட்டுக்கலாம். ரெண்டும் பின்தட்டுக்கு டேலி ஆனதுனால நான் அப்படியே அமுத்து தையல் போட்டுக்கிறேன். 2 கப்பும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ செக் பண்ணி பார்த்ததில் கொஞ்சமாக பிசுறு வந்திருக்கு ஒரு சைடு மட்டும். அதை மட்டும் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இப்போ பட்டன் பீஸ் உக் பீஸ் சைடு 2 டேலி ஆயிடுச்சு. நம்ம பட்டன் பீஸ் உக் பீஸ் வச்சுக்கலாம். இப்போ ரைட் சைடுக்கு கீழே வச்சு மேலே திருப்பணும், லெஃப்ட் சைடுக்கு மேலே வச்சு கீழே திருப்பணும். இப்போ இவங்க வி போடாமல் கயிறு டேக் வைக்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதனால் அமுத்து தையல் போட்டு திருப்பி மடித்து அடித்து அப்படியே அடிச்சுக்கலாம். கயிறு மட்டும் வச்சுக்கலாங்க. வி போடுற வேலை இல்லை, அதனால் ஈஸியாக அடிச்சுக்கலாம். மேலேயும் கீழேயும் அடிச்சுட்டு ரெண்டாவது ஒரு ஃபோல்டு பண்ணி அப்படியே திருப்பி அடிச்சுக்கலாம். பட்டன் பீஸ் உக் பீஸ் சைடு ரெடி ஆயிடுச்சு.
நீங்கள் வி போடுறது தெரியணும் அப்படின்னா 5 டிவைட் பண்ணி நம்ம எப்படி அடிக்கணுங்கிறத நம்ம கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கோம், பார்த்துக்குங்க. இப்போ வந்து இது டேக் போர்ஷன். இது அடுத்தது வந்து நம்ம ஹூக் வைக்கிற போர்ஷன். கீழே வந்து வச்சு அடித்து திருப்பி அமுத்து தையல் போட்டு உள்நோக்கி திருப்பிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் 2 இன்ச் அளவுக்கே பட்டன் பீஸ் ஹூக் பீஸ் கிளாத் எடுங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நம்ம வந்து மேல் துணியெல்லாம் வைக்கிறதில்ல, லைனிங் கிளாத்தை மட்டும்தான். அதனால் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுக்காக நம்ம 2 இன்ச் அளவுக்கு எடுத்துருக்குறோம். யூஸ்வலாக டெய்லர்கள்லாம் 1 1.5 அப்படி தான் எடுப்பாங்க. ஒரு சைடுக்கு 1 ஒரு சைடுக்கு 1.5. நாம் எப்போவுமே 2 இன்ச் எடுத்துக்கிறது. இப்போ இது 2வது ஃபோல்ட் பண்ணி உள்ளே திருப்பி அமுத்து தையல் போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம ஹூக் வைக்கிற போர்ஷனும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ 2ஐயும் மறுபடியும் ஒருக்கா கிராஸ் செக் பண்ணிக்கலாம், வச்சு பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு மேலும் கீழும் டேலி ஆகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நீட்டாக வந்துருச்சு. இனி நம்ம வந்து மார்க் பண்ணி இப்போவே வச்சுக்கலாம். நம்ம 5 ஹூக் வைக்கணும் இல்லைங்களா, மேலே கீழே சென்டரில், அதுக்கு சென்டரில். இப்போ ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணியாச்சு. ஷோல்ட்ரு ஜாயின் பண்ணும்போது பின்னோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ கை வந்து குடஞ்சி வெட்டின பாவும் ஒன்றா வரணும். முன்பக்கத்தில் குடஞ்சி வெட்டியிருப்போம், கையிலையும் குடஞ்சி வெட்டியிருப்போம், ப்ளவுஸ்லேயும் குடஞ்சி வெட்டியிருப்போம். இப்போ சென்டர்லேருந்து மட்டும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். நேர்கோடாக இணைக்க போகிறோம். அதனால் நம்ம சென்டரில் இருந்து நீட்டாக அடிச்சுக்கலாம். அப்படியே திருப்பி அடுத்த சைடும் நம்ம சென்டரில் இருந்து கார்னர் வரைக்கும் அடிச்சுக்கலாம். எக்ஸ்ட்ரா பிசுறு வர்றதை வெட்டிட்டு 2வது ஒரு தையல் அடிச்சுக்கலாம், கை ரவுண்டை. இப்போ 2 கையும் இதே மெத்தடில் தான் நம்ம அடிக்கணும். இப்போ வந்து மார்க் பண்ணிவிட்டு கைக்கிட்ட ஆர்ம்ஸ்கிட்ட கீழே டேலி ஆகிற மாதிரி நேர்கோடாக நம்ம அடிச்சுக்கலாம். சைடில் 2 பக்கம் அடிச்சுக்கலாங்க. அவ்வளோதான், ப்ளவுஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, பாக்கெழுத்து எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்திருக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டெய்லரிங் தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முகில்தானா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.